வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு அருள் நிறைக, குருவே துணை. நார்வே டென்மார்க் மனவளக்கலை நிர்வாகிகள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய்யுணர்வாளர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் மகிழ்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மனம் திறக்க எளிய சாவி. மனம் திறக்க எளிய சாவி வேணும்னா அப்ப மனம் எந்த நிலையில இருக்கு? குறுகிய நிலையில இருக்கா, சுருங்கிய நிலையில இருக்கா அப்படின்னு பார்த்தா, மனித மனம் பறந்து விரிந்த நிலையில் இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா இல்லைதான் சொல்லலாம். அதாவது மனித மனம் ஒரு எல்லை கட்டிய நிலையில் தான், தனது என்றும், ஏன் நாடு, ஏன் ஊரு, என்னோட பொருள், என்னுடைய குடும்பம், என்னுடைய இந்த ஒரு சமுதாய அமைப்பு அப்படின்ட்டு ஒரு தன்முனைப்போட உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் 6 தீய குணங்களான பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இவற்றிற்கெல்லாம் ஆட்பட்டு தனது அலட்சியத்தாலும் அறியாமையாலும் ஒரு 5 வித பழிச் செயல்களை செய்கிறது. அதாவது பொய், களவு, சூது, சாமிஜி சொன்னதுதான் இது எல்லாமே. பொய், களவு, சூது, கொலை, கற்பழிவு போன்ற பழிச் செயல்கள் எல்லாம் செய்து அதற்கு விளைவாக அது மும்மலங்களாக மாறி ஆணவம், கண்மம், மாயை என்ற நிலையில அது ஜீவகாந்தத்தில் பதிந்து பின்பு கருமையத்தில் இருப்பாகி விடுகிறது. இதன் விளைவுதான் மனிதன் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இதனால்தான் அந்த மனம் என்பது ஒரு சுருங்கிய நிலையில் விரிந்து இல்லாம பல துன்பங்களை அனுபவித்து வருகிறது. அதுதான் இந்த மன நோய்களாக, பல மன நோய்களாக உருவாக்கி கொண்டு அது காரணமாக உடல் பாதிக்கப்பட்டு அப்புறம் உடலையும் கெடுத்து கொண்டு எதெல்லாம் நம் வாழ்க்கையில இன்பம் என்று அந்த மனிதன் நினைத்து சுயநலமாக குறுகிய நிலையில் சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறானோ அவற்றாலேயே அவனுக்கு அதை இன்பமா அனுபவிக்க முடியாம துன்பப்படுகிறான். ஏன்னீங்கன்னா அந்த மனம்தான் காரணம். இந்த பழிச்செயல்கள் எல்லாம் உருவாக்கி கொண்டு தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா மனித பிறவியின் நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இறை உணர்வு பெற்று முழுமை பேர்வு அடைதுதான் இந்த மானிட பிறவியின் நோக்கம். அதை விடுத்து இந்த இகலோக வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு இந்த இந்த உயர்ந்த நோக்கத்திற்கான தேடலை மறந்து அவன் செயல்படும் பொழுதுதான் துன்பத்தின் ஆளாகிறான். இந்த மனநோய்களாக நிறைய சொல்றாங்க. மனச்சோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு நிறைய சொல்றாங்க. நெகட்டிவ் தாட்ஸ், இந்த மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்றாங்க, டிஸ்ஆர்கனைஸ்டு பிஹேவியர், இது போன்ற பல விஷயங்கள் அவனுக்கு மனதுல இந்த பிரச்சனைகளால துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்ப மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னும் பொழுது வள்ளுவ பெருந்தகை ஒரு குறள்ல சொல்றாங்க, மனநலம் மண்ணுயிர் காக்கும், இனநலம் எல்லா புகழும் தரும். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியமான ஒரு மனம், நல்ல ஒரு அமைதியான நல்ல மனம் ஒருவருக்கு இருந்ததுன்னா அது அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய செல்வமாக அமைகிறது அப்படின்னும், நல்ல மனம் படைத்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது அவர்களுக்கு எல்லா வகையிலும் எல்லா துறையிலும் ஒரு புகழை கொடுக்கும் என்பது இந்த குறளின் விளக்கம். இது போன்று பல சித்தர்கள், மகான்கள், யோகிகள் எல்லாமே முதல்ல இந்த மனித மனதை அடக்கும் பொழுதுதான் அது அந்த இறைநிலை நோக்கிய பயணத்திற்கு துணை புரியுது என்பதற்காக நிறைய சொல்லியிருக்காங்க மனதை பற்றி. அப்படி வள்ளல் பெருமகனார் ஒரு நிலையில சொல்லியிருக்காங்க, மனம் எனும் பேய் குரங்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனம் என்பது சர்வ சுதந்திரமாக அலையக்கூடியது. கட்டுக்கடங்காம அந்த காத்து எப்படி இஷ்டத்துக்கு எல்லா திசையிலையும் போகுதோ அது போன்று அலையக்கூடிய அந்த மனம் இந்த பாடல்ல சொல்றாங்க, மனம் எனும் பேய் குரங்கு நீ, மடப்பயலே நீதான், மற்றவர்கள் எனை நினைத்து மருட்டாதே, கண்டாய் இளமுறை என் சொல் வழியே இருத்தி, எனில் சுகமாய் இருந்திடு நீ, என் சொல் வழி ஏற்றினால் ஆனாலோ தினையளவு உன் அதிகாரம் செல்ல வேண்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன், திருவாளர் கணத்தே நனவில் எனை அறியாயோ, யார் என இங்கு இருந்தாய், ஞானசபை தலைவனுக்கு நான் பிள்ளைதானே, செல்ல பிள்ளைதானே அப்படின்னு சொல்லுவார். அதாவது நான் இறைநிலையோட கனெக்ஷன்ல இருக்கேன், நீ மனமே நீ என்னை எப்படியெல்லாம் வெளி உலகத்தை நோக்கி என்னை அழைத்து செல்ல முற்பட்டாலும் நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன்,
உன்னை நானு உன்னை சரி செய்துட்டு என்னுடைய பயணமான என்னுடைய வாழ்வின் நோக்கமான அந்த இறை உணர்வை பெறுவேன். ஏன்னா நான் இறைநிலைக்கு செல்ல பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில அது வள்ளல் பெருமகனாரோட பாடல் எழுதியிருப்பாங்க. அப்ப எல்லாரையுமே அப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் கூட இந்த மனதால ஒரு வழியில அவங்க வெளியே போகும் பொழுது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு இறைநிலை உணர்வோடு அவங்க இறை உணர்வை அடைந்தார்கள் தான். அப்ப நாமெல்லாம் எந்த அளவுக்குன்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா, "கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா" அப்படின்னு கூட எழுதியிருப்பாங்க. இப்போ நம்ம சாமிஜி என்ன சொல்றாங்க, அருட்தந்தை அவர்கள் மனதை பற்றி சொல்லும் பொழுது, சாமிஜியோட கோணமே ஒரு அற்புதமான கோணத்தில் சிந்திப்பாங்க சாமிஜி. அந்த ஒரு பாசிட்டிவான ஒரு நிலையை நோக்கி இருக்கும் சாமிஜியோட ஒவ்வொரு தத்துவமும். அதுல சாமிஜியோட ஒரு கவியில பாருங்க, "மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம், மனதிலே உள எல்லாம் மற்றெங்கு தேடுவீர்." அதாவது மனம் என்பது இயற்கை என்ற இறைநிலையின் ஒரு பகுதியாக, அந்த தெய்வீகத்தின் பெரு நிதியாக மனிதனுக்கு கிடைத்துள்ள ஒரு பேரு அந்த மனம் என்ற ஒரு விஷயம். அதை தன்முனைப்பாலும் தான் தனது என்ற தன்முனைப்பாலும் உணர்ச்சி வயத்தாலும் அந்த மயக்கத்தால நீங்க அதை செயல்படுத்தும் பொழுதுதான் அது உங்களுக்கு துன்பமாக அமையுது. அப்ப அதை விடுத்து அறிவு என்ற இறை முனைப்பை நோக்கிய பயணத்தில் அதை நம்ம பயிற்சி கொடுத்து பண்ணோம்னா இன்பத்தை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அப்ப இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் ஆகிய அனைத்துமே மனித மனதிலே தான் இருக்கு. மனதை அறிய முற்படாமல் வேறு எங்க தேடினாலும் அவங்களுக்கு அது கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான கவி சாமிஜி மனதை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்ப மனதை இதமாக நடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் மனிதன். தலைப்பு மனம் திறக்க எளிய சாவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப மகரிஷி அவர்கள் மனதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சாமிஜி மாதிரி மனம் பற்றிய விளக்கத்தை கொடுத்தது யாருமே இல்லைன்னே நம்ம சொல்லலாம். ஒரு எளிய முறையில விஞ்ஞானத்திலையும் மெய்ஞானத்திலையும் கலந்து அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருப்பாங்க. அதுதான் மனவளக்கலையோட சிறப்பே. அப்படின்னும் போது நம்ம மனதை பற்றி சாமிஜி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு அதற்கப்புறம் அதுக்கு என்ன சாவியம் கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த சிந்தனையில பார்க்கலாம். மனதிலிருந்துதான் எண்ணம், சொல், செயல் என்ற முத்தொழிலுமே பிறக்குது. இந்த மனித உடல் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற 5 பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த விண்களின் கூட்டுதான் பஞ்சபூதங்கள். இப்ப உயிரினங்கள்ல பாத்தீங்கன்னா விண் துகள்கள் தனித்தனியே உடல் முழுவதும் சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இதைதான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்றோம். அந்த உயிருக்குள்ள கோடான கோடி இறை துகள்கள் இருக்குது. அந்த இறைத்துகள் என்பது என்னன்னு பார்த்தா சுத்தவெளி தன்னிருக்கத்தாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கி உண்டான மிக நுண்ணிய ஒரு தூசு துகள் தான் இறைத்துகள். உயிரினங்கள்ல உள்ள இந்த உயிர் துகள்கள்லாம் சுழலும் போது சுழற்சியினால அந்த சுழலிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு அலை காந்தம் தான் ஜீவகாந்தம். உயிருக்குள்ள இருக்கிற உயிர் துகள்கள் சுழல்வதால அதிலிருந்து வெளியேறுவதால அதுக்கு ஜீவன்களிலிருந்து உள்ளே இருக்கிறதுனால ஜீவகாந்தம் என்று அழைக்கப்படுதுன்னு சாமிஜி சொல்றாங்க. இந்த ஜீவகாந்தம் மனிதனுக்குள்ள மெய்வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்கள் வழியாக இயங்கும் பொழுது அழுத்தம், ஒளி, சுவை, மனமாகவும் அதே மூளை வழியாக செயல்படும் பொழுது மனமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஜீவகாந்தம் கண்களின் மூலம் வெளியேறும் போது லைட் ஒளியாகவும், காதுகளின் மூலம் வெளியேறும் போது ஒளி சவுண்டாகவும், மூக்கின் மூலம் வெளியேறும் போது மனம் ஸ்மெல்லாகவும், நாக்கின் மூலம் வெளியேறும் போது சுவையாகவும், தோலின் மூலம் அது வெளியேறும் போது அழுத்தமாக தொடு உணர்வாக உணரப்பெறுகிறோம். இதே சீவகாந்தம் மூளை வழியாக செலவாகும் போது மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. மூளை வழியா இயங்கும் போது இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 உணர்வுகளையும் உணரக்கூடிய மனமாக செயல்படுகிறதுன்னு சொல்றாங்க சாமிஜி. இந்த மனதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சுருக்கி பதிவு செய்யறதும், அதையெல்லாம் பதிவு செஞ்சதை விரித்து காட்டுவதும், இதுதான் அதோடைய 2 வேலைகளாக சொல்றாங்க சாமிஜி. சுருக்கி வைத்தல்னா என்ன? நம்முடைய அனுபவங்கள் கருமைய பதிவுகளாக சுருக்கி வைக்கிறது. நாம டெய்லி பெறுகின்ற எக்ஸ்பீரியன்ஸ், அந்த என்ஜாய்மெண்ட் இதெல்லாம்
ஒரு சுருக்கி நம்ம சிம் கார்டுல எப்படி எல்லா ஸ்டோரேஜும் நம்ம சுருக்கி வைக்கிறோமோ ஒரு பென்டிரைவ்ல, அது போல சுருக்கி வைக்கிறது. நாம ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த அந்த காட்சி வந்து கண்ணு வழியா போகுது. எந்த அளவுல போகுதுன்னு கேட்டீங்கன்னா, கொசு அளவுல போய் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அது ஒரு இயற்கையா இருந்தாலும் சரி, பார்க்கும்போது கண்ல போயிட்டு, அது கொசு அளவுல போய் பதிந்து, அப்படியே மூளைக்கு புள்ளி அளவில் போய் சுருங்குது. அங்கு காந்த அலைகளாக அது மாற்றம் பெறுகிறது. அப்படி காந்த அலைகளாக மாற்றம் பெற்றது உடலில் கொண்டிருக்கின்ற அந்த சிவகாந்த அலையில் கலந்து பதிவாகி துல்லிய சமதள சீர்மை என்ற தத்துவத்தின்படி ஒரு காந்த மையத்தை அமைத்துக் கொள்ளுது. அதுதான் கருமையம், மூலாதாரத்தில் இருக்கிற கருமையம். இந்த கருமையமாக அமைந்துள்ளது. ஜீவகாந்தத்துல பதிவான எந்த பொருளா இருந்தாலும், எந்த குணமா இருந்தாலும், அந்த பொருளின் அந்த குணங்களும் அந்த உருவங்களும் கருமையத்தை சென்று முதல்ல போய் பதிவாயிடுது. இதே போலதான் காதில் கேட்கக்கூடிய பாடல், சிந்தனைகள், ஒலி அலைகள் காதில் பட்டு அப்புறம் மூளைக்கு போய் அது புள்ளி அளவில் சுருங்கி திரும்ப ஜீவகாந்தத்துல பதிவாகி கருமையத்துல இருப்பா. இதே போலதான் மூக்கு, நாக்கு, தோல் போன்ற எல்லாம் இந்த புலனுறுப்புகள் வழியாக செலவாகிறது. எல்லாமே இப்படிதான் நமக்குள்ள பதிவாகிறது. அப்படி பதிவானது எப்படி விரித்து காட்டுது அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்த்த, முகர்ந்த, சுவைத்த இந்த பொருளோட உருவமும் இந்த குணங்கள் எல்லாமே கருமையத்திலிருந்து மீண்டும் மூளைக்கு கொண்டு வந்து ஜீவகாந்த அலைகளாக இந்த விரிந்து இருக்கும் பொழுது எண்ணமாக மலர்ச்சி காட்டுகிறது இந்த மனம். முன்பு கேட்ட பாடல் நமக்கு நினைவுக்கு வருதுங்களே, முன்னதிப்போ கேட்ட பாடல் கூட நமக்குள்ள அப்படியே உள்ள நினைவா அதை கொண்டு வரும் பொழுது வருது. இதெல்லாம் பதிந்த பதிவுகள் தான் நமக்கு நினைவாகும், கனவுகளாக கூட வருது. முகர்ந்த வாசனை, அந்த மலர், இப்ப மல்லிகை அப்படின்னு நினைச்சோம்னா பாத்தீங்கன்னா அந்த மல்லி வாசனை எப்படி இருக்கும் நம்மளால உள்ள உணர முடியும். ஏன்னா ஏற்கனவே அதை நம்ம முகர்ந்து அனுபவிச்சிருக்கோம். அது போயிட்டு நம்மளுடைய கருமையத்துல பதிஞ்சிருக்கு. அதே போல ஒரு சாப்பிடுற ஸ்வீட்டா இருக்கட்டும், வாசனையாக இருக்கட்டும், எங்க இருந்தா அந்த வாசனை வந்தா கூட இது என்ன டிஷ்ஷுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. இது போல உள்ள இருக்கிறது. அதை பற்றி அந்த சிந்தனையோ அந்த இது வரும்பொழுது நம்ம மனமானது விரித்து எண்ணமாக காட்டுகிறது. இந்த மனம் வந்து உயிரற்ற பொருட்களில மனம் என்ற விஷயம் கிடையாது. சாமிஜி சொல்றாங்க, உயிரினங்களுக்கு மட்டும்தான் மனம் என்ற ஒரு சிறப்பு பொருள் இருக்கு. ஜீவன்கள்ல பாத்தீங்கன்னா ஜீவகாந்தால தான் மனமாக இயங்குது. மனம் ஜீவனில் இயங்குதுன்னா அது 8 வகையான சிறப்பு இயக்கங்களும் இயக்கங்கள் இருந்தாதான் அந்த ஜீவனில் வந்து ஒரு ஜீவன் என்பது எப்ப இயங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒரு ஜீவனாக எப்ப ஒத்துக்கொள்ள முடியும்னு கேட்டா சாமிஜி சொல்றாங்க, ஒரு 8 இயக்கங்கள் அதுக்கு தேவை. அந்த 8 இயங்கள்ல 1 இல்லைன்னாலும் அது வந்து ஜடப்பொருளாக தான் இருக்கும்னு சொல்றாங்க. அந்த 8 இயங்கள் என்னன்னு சொல்றாங்கன்னா, உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள். இந்த 8 இயக்கமும் ஒரு ஜீவன்ல இருந்தாதான் அது ஜீவன். அதுல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா கூட அது ஜீவனாக ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்றாரு. மனம் என்ற இந்த மதிப்பிற்குரிய பொருளை தான் சாமிஜி நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன இந்த மனமது மாபெரும் நிதியலோ அப்படின்னு. மனம் இயங்கும் போது அந்த இயக்கத்துல சுழற்சி அலைகள் உடையதாகவே இருக்கு. ஏன்னா அது காந்த அலை. மனதின் இந்த சுழற்சி அலைகளுக்கு ஒரு அதிர்வெண் உண்டு. மென்டல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு அதிர்வு உண்டு இல்லைங்களா? அதை வந்து ஒரு கணக்கெடுத்திருக்காங்க. மென்டல் ஃப்ரீக்குவன்சி அளவிட விஞ்ஞானிகள் வந்து EEG, எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்ற கருவியை கண்டுபிடித்து அதை ஆராய்ச்சி செய்யும் பொழுது மனமானது சாதாரணமான ஒரு மனுஷனுக்கு வினாடிக்கு 1 to 40 சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற அந்த அலகு வழியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. அது ஒரு உணர்ச்சி நிலை. அப்ப மனம் வந்து 4 நிலையில இயங்குதுன்னு அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து 14 இருந்து 40 வரைக்கும் இயங்கினால அது பீட்டா நிலை. அதான் நார்மல். அதாவது நம்ம அந்த பயிற்சி எல்லாம் செய்யாததற்கு முன்பு ஒரு சராசரி மனிதனோட ஒரு நிலை. அது வந்து உணர்ச்சி நிலை. அது அங்க என்னென்ன நடக்கும் அந்த உணர்ச்சி நிலைன்னு கேட்டீங்கன்னா, உணர்ச்சி மயமான எண்ணங்கள், இந்த அறியாமையால செய்யக்கூடியது. அங்க வந்து ஜீவகாந்த இழப்பு அதிகமாக இருக்கும் அந்த பீட்டா ஸ்டேஜ்லங்க. அதுக்கப்புறம் அது இன்னொன்னு வந்து 8 to 13 சைக்கிள் பர் செகண்ட்ல ஆல்பா என்ற நிலைக்கு மனம் இயங்கும் பொழுது, அதாவது நம்ம ஆக்கினை துரியம் செய்யும் பொழுது அந்த அமைதி நிலைக்கு வருது. இது தூக்கத்திலையும் கிடைக்கும். ஆனா தவம் செய்யும் பொழுது மனமானது ஆல்பா அலைக்கு போகும் பொழுது நம்முடைய அறிவின் பெருக்கம் அதிகமாகும், விழிப்பு நிலையில இருக்கும். தூக்கத்தில் அறிவின் பெருக்கம் இருக்காது, விழிப்புல இருக்க மாட்டோம். ஆனா நம்ம தூங்கிடுவோம். ஆனாலும் அது ஒரு ஆல்பா ஸ்டேஜ் தான் சொல்றாங்க.
அடுத்து 4ல இருந்து 7 வரை தீட்டா ஸ்டேஜின் அப்படின்னு ஒரு நிலை. இங்க வந்து அந்த பிரபஞ்சத்தை பற்றிய அறிவுகள் எல்லாம் இப்ப நம்ம இன்னைக்கு துரியாதீத தவம் பண்ணோம். இதுல வந்து பேரியக்க மண்டலம்னு போனோம். அங்க போய் பேரியக்க மண்டலத்துல நம்முடைய மனமானது அந்த மன அலை சூழலுக்கு நம்ம கொண்டுகிட்டு போய் நம்ம அங்க கவனிக்கும் பொழுதுதான் அங்க இருக்கிற அந்த கேலக்சி ஃபுல்லா நமக்கு தெரியுது. இந்த 9 கோள்கள் அதிலிருந்து வரக்கூடிய அலைகள், அந்த அண்ட சராசரத்திலேயே இருக்கிற அத்தனை அந்த சக்தி களத்தில் இருக்க அத்தனை எனர்ஜியும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு இந்த நிலைக்கு மனமானது செயல்படணும். அதற்கு அடுத்து 1 to 3 இது வந்து டெல்டா ஸ்டேஜ். இது வந்து இந்த சிவகளம் சுத்த வெளிக்கு போகக்கூடிய, சுத்த வெளியில் சென்று அங்கு நிலைநிறுத்தி கவனிக்கக்கூடிய அந்த மனநிலை. இதெல்லாம் மகான்களுடைய மனநிலை. நாமும் அந்த நிலைக்கு சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறோம். போய் இப்போ இன்னைக்கு செய்த துரியாதீத தவம்லாம் சுத்த வெளிக்கு போகும் பொழுது அந்த நிலை நம்ம நிலைநிறுத்தாம அங்க போய் அந்த பிராக்டிஸை நம்ம இப்ப பண்ணிட்டே இருக்கோம். இது மகான்களின் நிலைன்னு சொல்றாங்க. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் பெறக்கூடிய அனுபவங்கள் நமக்கு வந்து இன்பமாவும் இருக்கும், துன்பமாவும் இருக்கும். ஆனாலும் இந்த இன்பமாக இருந்தாலும் துன்பமாக பெறக்கூடிய அந்த அனுபவங்கள்லாம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அலை சூழலில தான் பதிவாகுது நம்முடைய ஜீவகாந்தத்தில. அதுதான் எண்ணங்களாக வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்க்கு இந்த ஸ்டூடெண்ட் இப்போ 12th 10th வீட்ல இருந்து போறாங்கன்னா, வீட்ல படிக்கும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியான நிலையில தான் படிப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ஏற்றார் போல அந்த வீட்டு சூழல், மனிதர்களுடைய அப்பா, அம்மா சூழல் இருக்கும். அவங்க நல்லா படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு மைண்ட் நல்லா ஃப்ரீயா இருக்கும். அப்போ படிக்கும்போது அந்த நிலையில் அவங்க ஒரு அலை சூழலோட படிப்பாங்க. படிச்சு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி உணர்ந்து படிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு போறாங்க. அவங்க படிக்கும்பொழுது இந்த மனநிலையில் அவங்க படிச்ச அத்தனை விஷயங்களும் அந்த ஜீவகாந்த களத்துல ஒரு குறிப்பிட்ட இதுல பதிஞ்சிருக்கும். அமைதியான சூழல்ன்றதுனால அது ஆல்பா ஸ்டேஜ்ல பதிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு போறாங்க. எக்ஸாம் போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும். கொஸ்டின் எப்படி வரப்போகுது? டஃப்பா வருமா? நம்ம தெரிஞ்சதெல்லாம், நம்ம படிச்சதெல்லாம் அங்க வந்திருக்குமா? நம்ம நல்லா எழுத முடியுமான்னு இயல்பா வரக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஒரு பதட்டம், பயம் போகும்பொழுது, அவங்களோட அலைச்சூழல் கொஞ்சம் அந்த ஆல்பா ஸ்டேஜுக்கு அந்த உணர்ச்சி நிலைக்கு வந்துரும். அப்படி வரும்பொழுது வாங்கி கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, படிச்சது எதுவுமே ஒரு பிளாங்கா இருக்கும். தெரிஞ்சதெல்லாம் தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து அவங்க ஒரு அமைதி நிலையில இல்லாத இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் துரியம்லாம் பண்ணி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அந்த துரிய தவம்லாம் செஞ்சு நம்ம குருவை உள்வாங்கிக் கொண்டு அப்படி போகும்பொழுது அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி குறையும். அப்படி குறைந்த அந்த அமைதி நிலைக்கு வரும் இல்லைங்களா? எல்லாம் நமக்கு எல்லாமே இது அனுபவம் தான். கொஞ்ச நேரம் நம்ம அப்பெல்லாம் வந்து பக்தி மார்க்கம்னா சாமி வேண்டிப்போம், மந்திரம் சொல்லுவோம் அதெல்லாம். இப்போ நம்ம தவம்லாம் பண்றதெல்லாம் அப்படி பண்ண உடனே அந்த ஃப்ரீக்வன்சி குறையும் பொழுது, அந்த அமைதியான சூழ்நிலையில வீட்ல படிச்ச அந்த அந்த அனுபவம் மீண்டும் வந்து அந்த படிச்ச விஷயங்கள் அத்தனையுமே நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே போலதான் ஞாபகத்துக்கு வந்து நம்ம அப்புறம் எல்லாமே ஒரு கொஞ்சம் எழுத ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ளோல எல்லாமே வந்துரும். அப்ப வந்து இந்த மன அலை சூழல் தான் எல்லாத்துக்குமே காரணம். சினத்துக்கும் சரி, கோபம் வரும்போதும் இதே விஷயங்கள் தான் நடக்குது. இது வந்து அதிகமா இந்த 40 எல்லாம் தாண்டும் போதுதான் ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வந்து மரணம் வரை கொண்டு போகுதுன்னு அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. ஆக மனித மனம் அலைச்சூழல் 14க்கு கீழே அந்த அமைதி நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம அனைவருமே பழகி கொள்ள வேண்டும்னு சாமிஜி சொல்றாங்க. மனம் வந்து அமைதி தெளிவு அடையும். அந்த அமைதி ஆல்பா ஸ்டேஜுக்கு வரும் பொழுதே மனம் வந்து ஒரு அமைதியான தெளிவான நிலையை அடையும். நம்முடைய மதி நுட்பம் பெருகும். நல்ல முறையில நம்ம சிந்தனை செய்து பல ஆழ்ந்த உண்மைகள் எல்லாம் நம்ம அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உண்மைகள் எல்லாம் நம்மளால அறிந்து கொள்ள முடியும். நாம் எந்தெந்த எண்ணத்தெல்லாம் செயல்கள் எல்லாம் நினைக்கிறோமோ செய்யறோமோ அது அதிக தடவை அந்த சுழல் விரைவு ஒரு எண்ணத்தை என்றோம்னா அதை திருப்பி திருப்பி ரிப்பீட்டா நம்ம அதை நினைச்சு பழகும் பொழுது அது என்ன பண்ண அந்த சுழல் விரைவு வலுப்பெற்று அந்த செயலே பழக்கமாகிவிடும். அந்த பழக்கம் நம்ம அப்படி ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பழக்கம் எல்லாம் நல்ல நன்மை தரக்கூடிய பழக்கமாக இருந்தால் அந்த பழக்கம் யாருக்கும் துன்பம் தராத எண்ணமாகவோ செயலாகவோ இருந்ததுன்னா அது மிக சிறப்பாக நம்ம வாழ்க்கைக்கு அமையும். இப்ப நிறைய தொண்டு செய்யறது, நிறைய பேருக்கு உதவி செய்யறது, யாருக்கும் துன்பம் தராம இருக்கிறது, இப்போ நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பது,
நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது, அத திரும்ப 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 நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது, அது ஒரு நல்ல பதிவாக தான் வரும். அதனால மத்தவங்களுக்கும் துன்பம் கிடையாது. நமக்கும் எந்த துன்பமும் கிடையாது. அது ஒரு இன்பம் தான். அது சிறப்பு. ஆனால் அந்த பழக்கமே நமக்குள்ள ஒரு தீய எண்ணத்தையோ, தீய செயலோ நமக்குள்ள எண்ணம், சொல், செயலாக மாறும் பொழுது, அது அந்த ஜீவகாந்த அலையில உடல் முழுது நிரம்பி, அப்புறம் கருமையத்துல பதிந்து, அது பழக்கமாக மாறும் பொழுது, அது திரும்ப திரும்ப என்ன பண்ணும்? திரும்ப ரிப்பீட்டட் தாட்ஸ் வரும்பொழுது, அதுதான் நெறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் திரும்ப திரும்ப வருது. ஏதோ ஒரு அலை சூழல்ல அதெல்லாம் நம்ம பதிவு செய்து நம்ம அத நெனச்சு நெனச்சு பதிவு செய்து கொண்டனால தான் அது நமக்கு அது பாதிப்பாக திரும்ப வருது. அப்படி அந்த தீய பழக்கங்கள், எண்ணங்களாக இருந்தா, அது நம்மையும் பாதிக்கும். குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற வரையில சென்று, அ உலகம் அமைதியே கெடுக்கும். தனி மனித அமைதியும் கெடுக்கும். சமுதாயம், ஊர் அப்படியே போயிட்டு உலக அமைதி வரைக்கும் கெடுத்து, இப்போலாம் போர் வரை வருதுன்னா, அதுக்கு இந்த மனம் தான் காரணம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அதுக்கு இங்க தான் சாமிஜி விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு. இத கூட ஒரு கவியில சொல்றாங்க பாருங்க. செயல்களால் சிந்தனையும் அதன் உயர்வும், சிந்தனையால் செயல் பலவும் ஒன்றால் ஒன்று ஒன்றால் ஒன்றாம். செயல் எண்ணம் பதிவுகளே மனிதத் தன்மை சிந்திப்பீர். இதைவிட வேறு நீ யார்? செயல் எண்ணம் பழக்க வழி ஓடும் மட்டும் சிற்றறிவாய் துன்புற்று வருந்தும் சீவன் செயல் எண்ணம் இரண்டினிலும் விழிப்பு கொண்டால் சீவத்தன்மை சிவனில் பேரறிவாய் ஓங்கும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப இந்த தேவையற்ற பழக்கத்திலிருந்து மனிதன் தன்னை விடுவித்துக் கொள்ளணும். அப்ப மன அலை சுழல அந்த மன அலை சுழல் விரைவை நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். அப்ப இப்பதான் நமக்கு தேவைப்படும் இந்த தலைப்பே. மனதை திறக்க சாவி. அப்ப இந்த மனதை விரிந்த நிலையில இருக்க பழகிக்கணும். இது போன்ற தீய விஷயங்களிலிருந்து வெளியே வரணும். தீய பழக்கங்கள்ல இருந்து நம்ம வெளியே வரணும்னும் போது, இதுக்கு சாவி என்பது நமக்கு ஒண்ணு தேவைப்படுது. இப்போ மனதை ஏன் திறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அலைபாய்ந்து ஓடிக்கொண்டே இருக்குது. கடல் அலையைப் போல அசைந்து கொண்டே இருக்குதுன்னு சாமிஜி சொல்லுவாங்க. "அலைந்து கெட்டது மனம்" அப்படின்னு கூட. அதனால தான் மன அலை சுழல் ஏன் நமக்குள்ள அந்த மன அலை சுழல் மாறிக்கொண்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா, சாமிஜி சொல்றாங்க, நமக்குள்ள இந்த 2 அடுக்கு வினைப்பதிவுகள் தான் காரணம். இந்த கருமையத்துல பதியுது இல்லைங்களா? பிறந்தது முதல் இன்று வரை சேரும் இந்த பிராரப்த கர்மம் மேலடுக்கு பதிவு. கரு அமைப்பிலே நம்முடைய ஹெரிடிட்டரியா நமக்கு தாய், தந்தை, தாத்தா, பாட்டி அதுக்கு முன்னாடி போனா, அங்க பதியக்கூடிய நல்ல செயலும், தீய செயலும் அந்த 2ம் சேர்ந்துதான். இது 2ம் சேர்ந்து அத பிராரப்தமும் கருவமைப்பும் சேர்ந்து அருவாட்சித்தரம் அமைந்து, அது மனிதனுடைய தன்மையாகவே மாறுகிறது. இது 2ம் சஞ்சிதம், பிராரப்தம் இந்த 2மே சேர்ந்து அந்த ஆன்மா இச்சைக்கு வயப்பட்டு அது செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஆகாமிய கர்மம் அப்படின்னும் அருட்தந்தை அவர்கள் இந்த பதிவுகள் தான் காரணம். நம்ம மன அலை சூழல அப்பப்ப அந்த மாத்திக்கொண்டே இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எனவே நம்முள் என்னென்ன எண்ணங்கள் இருக்கிறது என்று ஆராய்ந்து நல்லதை கூட்டிக் கொண்டு அல்லவைகள் எல்லாம் விற்று தீயவற்றை நீக்குவதற்கு அருட்தந்தை நமக்கு அளித்த சாவிதான் எளிய முறை குண்டலினி யோகம். இதில் நிறைய சாவி கொடுத்திருக்காங்க சாமிஜி. ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பொதுவா சொல்லணும்னா, எளிய முறை குண்டலினி யோகம், மனவளக்கலை பயிற்சிகள் தான் நம் மனதை திறக்கக்கூடிய சாவி அனைத்துமே. அப்ப அதில் மனதை திறக்க சாவியாக முக்கியமா முதல்ல இருப்பது எதுக்குன்னா, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் தான். அதில் முதல் சாவியாக சாமிஜி கொடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்கினை தவம், நெற்றிக்கண் திறப்பு தான். அருட்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இது நெற்றிக்கண், ஞானக்கண், அறிவுக்கண், புருவமத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆக்கினை தவம் சாமிஜி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க பாருங்க. ஒன்றி ஒன்றி நின்ற அறிவை பழக்க, உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை இதே தவமாம்னு ஒரு சாமிஜி சொல்லுவாங்க. அந்த ஆக்கினை தவம் செய்யும் பொழுது அறிவு கூர்மை, சிந்தனை ஆற்றல் பெருக்கம், நினைவாற்றல், தன்னிலை விளக்கம், அயரா விழிப்பு நிலை, அறிவு கூர்மை, சிந்தனை ஆற்றல் பெருக்கம், நினைவாற்றல் கூடும். இந்த 5 புலன்களும் அடக்கம் பெறும். பொருள் கவர்ச்சி எல்லாம் நீங்கும். பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஏன்னா மத்த எல்லா சுரப்பிகளும், நாளமில்லா சுரப்பிகளும் தலைமை சுரப்பி இது. மத்த எல்லா சக்கராஸ்லயும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் அதை சரி செய்யக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெற்றிருக்கிறது. இது அது மட்டும் இல்லாம
ஸ்டார்ட்டிங் முதல் நிலை தவமாக இருக்கிறதுனால, இத வந்து அதுக்கப்புறம் மேல்நிலை தவம் பண்ணும்பொழுது, இத வந்து கொஞ்சம் நெறைய அன்பர்கள்லாம் கூட அத தவிர்க்கிறாங்க. அது மன்றங்கள்ல நாங்க பார்க்குறோம். ஆன்மீக உயர்வுக்கு இது திருப்பு முனையாக அமைது. ஸ்பரிச தீட்சையாக தொட்டு குரு அவர்களின் தவ வலிமையால புருவ மத்திக்கு கொண்டு வரப்படுகிறது. இதை ஏறுபடி தவம் சொல்றாங்க. தாய், தந்தை இருவருக்கு உடலும் சேர்ந்து உருவான இந்த உடல், அந்த பால்ல ஒரு சொட்டு தயிர் ஊத்தி உரை ஊற்றுவது போல, நம்முடைய குருவின் ஆற்றல் முதல்ல நம்மோடு சேரக்கூடிய அந்த அந்த உயிர் கலப்பு எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆக்கினை தவத்துல தான் நடக்குது. இது வந்து அறிவுக்கு ஒரு பிறவியை கொடுக்கக்கூடியது. நல்ல மனம் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை. பழக்கத்தின் வழியே சென்று கொண்டிருக்கிற மனம் உள்ள திரும்பி, ஏன்? எதுக்கு? இது நல்லதா? கெட்டதா? இந்த காரியம் நான் செய்தால் முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு என்று சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மையும், 5 புலன்கள் வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்த மனமானது இந்த ஆக்கினை தவத்தில உள்நோக்கி திரும்பி, தன்னை அந்த உயிர் மேல மனம் ஒன்றி அந்த உயிரையே கவனிக்குது. அப்பதான் அந்த 5 புலன்களும் அமைதி அடைகிறது. அந்த 5 உணர்வுகளில 4 உணர்வுகள் மறைந்து அழுத்தம் என்ற நிலையில ஆக்கினையில நாம் உணர்றோம். இதுதான் ஆல்ஃபா அலை 8 to 13 சைக்கிள் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இங்குதான் மனம் வந்து அமைதி அடைகிறது, விழிப்பு நிலை உண்டாகிறது, எல்லாமே நடக்குது. இப்படி வரும்பொழுதுதான் அதற்கு அடுத்து வரக்கூடிய தவங்கள்ல நம்ம இன்னும் ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை, ஆக்கினை தவம் சரியாக செய்யும்போது மட்டுமே எல்லாருமே நமக்கு அந்த உணர்வு நிலை கிடைக்கும். இந்த மனவளக்கலை மூலம் குண்டலினி யோக பயிற்சிகளை தொடங்கின அன்பர்கள்லாம் தீட்சை பெற்ற அன்றே ஆக்கினை தீட்சை பெறும்போது தனது உயிர் ஆற்றலை உணர்வாக பெறும் பொழுது இந்த பிரத்யாகரம், தாரணா, தியானம், சமாதி என்ற 3 நிலை ஒண்ணு இருக்கு. அதாவது அந்த புலன்களிலிருந்து விடுதலை, உயிரை உற்று நோக்கும் ஒரு ஓர்மை நிலை, உயிர் மையத்தில் அமைந்த அறிவே மனதை லயமாக்கிவிடும் ஆழ்நிலை உல இந்த பயிற்சி ஆக்கினை தவம் நம்ம நல்லா கூட இந்த இதோட பயனெல்லாம் நம்ம அனுபவமாக உணர்ந்து கொள்ள முடியும். எப்படி இந்த தங்கச் சுரங்கம், வைரச் சுரங்கத்தெல்லாம் எப்படி தோண்ட அவங்க முயற்சி செய்து கொண்டே தோண்ட தான் அப்புறம் தான் அவங்களுக்கு அது கிடைக்குது. அது போல தான் முதல் சாவியாக இருக்குது. இதில் நம்ம ஆழ்ந்து செய்து நல்லா சென்று அந்த உணர்வை பெறும்பொழுதுதான் மற்ற அனைத்துமே மற்ற தவங்களில் நாம் உணர்வை பெற முடியும். நல்ல ஆராய்ச்சி சிந்தனை வரும். இந்த ஆன்மீகத்தில் உயர்வு பெறும். ஆக்கினை செய்ய தான் இது நடக்கும். இததான் சாமிஜி அறிவறியும் தவம் என்ற ஒரு கவியில நிறுத்தி ஒருமையுடன் குருநெறியில் பழகும்போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அருவ நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். அப்ப ஆக்கினை தவத்திலேயே மனதின் அடித்தளம் அறிவு. அந்த அறிவுதான் பேரறிவு நிலையை தெய்வமாக உள்ளது என்பதை அறியும் அறிவை இந்த தவத்தின் மூலம் ஆத்ம அனுபவமாக நாம் அனைவரும் பெறலாம். எனவே நம்முடைய குண்டலினி யோகத்தில் முதல் சாவியாக ஆக்கினை தவத்தையே நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் சிறப்பாக செய்து மற்ற எல்லா தவங்களும் துரியம், சாந்தி, பஞ்சேந்திரியம், பஞ்சபூதம், துரியாத தீத தவம், நித்யா நாம் மேன்மை அடைய செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சாவியாக அமைகிறது. அருட்தந்தை அவர்கள் அருளி செய்த மனவளக்கலை பயிற்சிகளில் இந்த எளிய முறை குண்டலினி யோகம் நமக்கு மிக மனித வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு ஒரு அற்புதமான சாவியாக அமைகிறது என்று சொல்லி இதை சிந்தித்து நாம் மேன்மை அடைந்து இந்த சிந்திக்கிறோம் இதெல்லாம் நினைச்சு பார்த்து இதை செய்யணும் நினைக்கிறதே ஒரு அகத்தாய்வு தான். இதுவே ஒரு ஆராய்ச்சி தான். அப்ப அகத்தவமும் அகத்தாய்வும் தான் நமக்கு முக்கியமாக அமைது. அன்பர்கள் குருபிரானின் ஆசையோடு அவர்கள் வழிநடத்தோடு நம்ம சென்று வாழ்வின் நோக்கத்தினை அடைவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.